வணக்கம் நண்பர்களே. நமது மகிழ் துளிர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உடற்கல்வி ஆசிரியர் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் நமது நண்பர்களுக்கு தினமும் 10 வினாக்களானது நமது மகிழ் துளிர் தளத்தில் பதிவிடப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய 10 வினாக்களை நாம் காணலாம். முதல் வினா, டியூரிங் இன்ஸ்பிரேஷன் ஏர் என்டர்ஸ் த லங்ஸ் பிகாஸ். உள்ளிழுக்கும் சுவாசத்தின் போது காற்று நுரையீரலுக்குள் நுழைவதற்கான முக்கிய காரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, இன்டர்பல்மனரி ப்ரெஷர் பிகம்ஸ் கிரேட்டர் தென் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். ஆப்ஷன் பி, இன்டர்பல்மனரி ப்ரெஷர் பிகம்ஸ் லோவர் தென் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். ஆப்ஷன் சி, ஹார்ட் ரேட் இன்க்ரீசஸ். ஆப்ஷன் டி, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீசஸ். நுரையீரலின் உள்ளழுத்தம் வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகரிக்கிறதா? ஆப்ஷன் பி, நுரையீரலின் உள்ளழுத்தம் வளிமண்டல அழுத்தத்தை விட குறைகிறது. ஆப்ஷன் சி, இதய துடிப்பு அதிகரிக்கிறது. ஆப்ஷன் டி, இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. அதாவது உள்ள இழுக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷன் சுவாசமானது எதன் காரணமாக காற்று நுரையீரலுக்கு நுழைவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம பாடிக்கு உள்ள போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது நம்ம ஈஸியாகவே ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு புரிஞ்சு படிச்சு ஒரு கொஸ்டின் படிச்சோம்னா இதுக்கான ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா, வளிமண்டல அதாவது வெளியில இருக்கக்கூடிய அட்மாஸ்பியருக்கு வளிமண்டல அழுத்தம் உள்ள இருக்கும்போது குறைகிறது அப்படின்னா, அழுத்தத்தை விட குறைகிறது அப்படின்னா நம்ம காற்றானது ஈஸியாக உள்ளே போகும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நுரையீரலின் உள்ளழுத்தம் வளிமண்டல வெளியில் இருக்க அழுத்தத்தை விட குறைகிறதும் போது நம்ம சுவாசமானது உள்ளே போகுது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இன்டர்பல்மனரி ப்ரெஷர் பிகம்ஸ் லோவர் தென் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறத இதுக்கான சரியான ஆன்சர். இது புரியும் நினைக்கிறேன். இதோட சிஸ்டம் என்ன, அதே மாதிரி இந்த ஐஆர்வி, டிஆர்வி, இஆர்வி அப்படிங்கிறத பற்றிலாம் ஃபுல்லாக நம்ம ஒரு கால்குலேஷன் மாதிரி போட்டு பின்னாடி ஒரு கொஸ்டினில் நம்ம படிக்க போகிறோம். முதல்ல இதை ஒரு பேசிக்கான கொஸ்டினில் ரெசிப்ரேட்டரி சிஸ்டமில் பேசிக்கான ஒரு கொஸ்டினை முடிச்சுட்டு அதெல்லாம் அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போக போகிறோம். இதெல்லாம் நம்மளே படித்து புரிஞ்சுக்கக்கூடிய கொஸ்டின் தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கேஷஸ். சுவாசத்தின் போது விலா இடை தசைகள் சுருங்குவதால் என்ன நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ரிப்ஸ் மூவ் டவுன்வர்ட். ஆப்ஷன் பி, இன்க்ரீசஸ் இன் thoracic cavity வால்யூம். ஆப்ஷன் சி, லங்ஸ் கொலாப்ஸ். ஆப்ஷன் டி, டயப்ராம் ரிலாக்சஸ். விலாய் எலும்புகள் கீழ் நோக்கி நகரும், மார்பு குழியின் பருமன் அதிகரிக்கும், நுரையீரல் சுருங்கும், உதரவிதானம் தளரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ரிப்கேஜுக்கு ஒட்டி ஒரு சில மசில்ஸ் இருக்கும், அதுதான் விலாவிடை தசைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம மூச்சு உள்ள இழுக்கும் போது அந்த விலாவிடை தசைகள் அந்த ரிப்கேஜ் கிட்ட இருக்க மசில்ஸ் சுருங்கும். அப்படின்னா தான் நம்ம வளிமண்டலத்தில் அந்த ரிப்கேஜ் ஆனது பெருசாகும், சுவாசமானது வளிமண்டலத்திலிருந்து அதாவது வெளியிலிருந்து நம்ம ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி நம்ம மூச்சானது நம்மளோட நோஸ் மூக்கின் வழியாக உள்ள போகும், உள்ள இழுக்கப்படும். அப்படிங்கிறதான் சுருங்குவதால் இதான் நிகழும். சுவாசமானது நுரையீரலுக்கு உள்ள இழுக்கப்படும், அந்த ரிப்கேஜ் ஆனது பெருசாகும், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய மசில்ஸ் ஆனது சுருங்கும் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். அது மார்புக்குழியின் பருமன் அதிகரிக்கும், பருமன்னா அளவு அதிகரிக்கும், அந்த ரிப்கேஜ் மசில்ஸ் சுருங்கும். இன்க்ரீஸ் இன் thoracic கேவிட்டி வால்யூம் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சரு. இன்னொரு விஷயம், ரிலாக்ஸ் எக்ஸலேஷன் ஆகும்போது என்ன ஆகும், அந்த இது மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும், ரிப்கேஜோட பெருசானது அதோட அளவு கொஞ்சம் கம்மியாகும். இதான இதோட ஃபேக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தி ரெசிபிரேட்டரி சென்டர் இஸ் பிரைமர்லி லொக்கேட்டட் இன் தி. பின் வருவனவற்றுள் சுவாச மையம் அமைந்துள்ள பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, தலாமஸ். ஆப்ஷன் பி, மெடுலா ஆப்லங்கேட்டா. ஆப்ஷன் சி, செரிபுல்லம். ஆப்ஷன் டி, ஹைப்போ தலாமஸ். தலாமஸ் பகுதியா, மெடுலா ஆப்லங்கேட்டாவா, சிறுமூளையா, ஹைப்போ தலாமாஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி சுவாசத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, நம்ம செயல்பாட்டை ஆர்கனைஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு எது கேட்டாலுமே அதுக்கு அந்த ஆன்சர் மெடுலா
ஆப்ளங்கேட்டா, இந்த சுவாச கட்டுப்படுத்தும் பகுதி, அதோட செயல்பாட்டை ஒருங்கிணைக்கிறது, இதெல்லாம் எது வந்து அதோட பணிகளை செய்யும், அது அமைந்துள்ள பகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மெடுல்லா ஆப்ளங்கேட்டா அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Oxygen diffuses from the alveoli into the blood mainly due to அல்வியோலிகளில் ஆக்சிஜன் இரத்தத்திற்குள் பரவுவதற்கான முக்கிய காரணம் எது அப்படின்னு சொல்லி, அல்வியோலில ஆக்சிஜனான ரத்தம் வந்து உள்ள ஆக்சிஜன் வந்து ரத்தத்திற்குள்ள போகக்கூடிய பரவக்கூடியதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹை பிளட் ப்ரெஷர், ஆப்ஷன் பி பார்சியல் ப்ரெஷர் கிராடியன்ட், ஆப்ஷன் சி ஹை ஹீமோகுளோபின் கான்சன்ட்ரேஷன், ஆப்ஷன் டி ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி அதிக இரத்த அழுத்தம், பகுதி அழுத்த வேறுபாடு, அதிக ஹீமோகுளோபின், அதிக வெப்பநிலை. இதில் வந்து நம்ம எது வந்து இதுக்கு ஈஸியாக ஆன்சராக இருக்குன்றத ஆப்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதிக வெப்பநிலையா இருக்காது, அதிக ஹீமோநிலையமா கண்டிப்பாக இருக்காது. பிளட் ப்ரெஷர்னால வந்து இப்போ ரத்தத்திற்குள்ள பரவுமா, கண்டிப்பாக இருக்காது, முழுமையாக இருக்காது. அதனால இதுக்கான ஆன்சர் வந்து பகுதி அழுத்த பார்சியல் ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். இதுக்கான இன்னொரு கொஸ்டின் வந்து பின்னாடி இது சம்மந்தமா இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் வரும்போது உங்களுக்கான முழுமையான விளக்கம் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஆப்ஷன் பி பகுதி அழுத்த வேறுபாடு, பார்சியல் ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படிங்கிறத இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வைட்டல் கெப்பாசிட்டி இஸ் தி சம் ஆஃப் பின் வருவனவற்றில் நுரையீரலின் முக்கிய கொள்ளளவு எதை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. tidal volume only, option A. Option B tidal volume plus inspiratory reserve volume. Option அடுத்து expiratory reserve volume. Option C residual volume only. Option D total lung capacity only. அப்படி என்னன்னு கேட்டுங்க. அதாவது tidal volume மட்டுமா, tidal volume plus inspiratory reserve volume plus expiratory reserve volume சேர்ந்ததா, ரெசிடிவ் வால்யூம் மட்டுமா, டோட்டல் லங் கெப்பாசிட்டி மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து டைடல் வால்யூம் அப்படின்னா என்ன, இப்போ அதாவது அது வந்து சாதாரணமா சுவாசிக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய காற்றின் அளவு என்ன அப்படிங்கிறதா நம்ம டைடல் வால்யூம். அதே மாதிரி இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், அதான் வந்து ஐஆர்பின்னு சொல்லுவாங்க. அதிகபட்சமா உள்ளில் இருக்கக்கூடிய சுவாசத்தின் காற்றின் அளவு எவ்வளவு அப்படிங்கிறது. அடுத்தது எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னா அதிகபட்சமா உள்ளிழுத்ததுக்கு அப்புறம் அதிகபட்சமா எவ்வளவு வெளியில வருது காற்று அப்படிங்கிறதா நம்ம எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னு சொல்றோம். ரெசிடிவல் வால்யூம்னா என்ன, டைடல் வால்யூமுக்கும் ரெசிடிவ் வால்யூமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைடல் வால்யூம் அப்படிங்கிறது சாதாரண நிலையில நம்ம சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தின் அளவு. ரெசிடிவல் வால்யூம் அப்படின்னா சாதாரண நிலையில உள்ள சுவாசிக்கிற காற்று உள்ள போறதும் வெளியில வரதும் போக மீதி உள்ள தேங்கி இருக்கக்கூடிய காற்றை தான் நம்ம வந்து ரெசிடிவல் வால்யூம் அப்படின்னு சொல்றோம். சரி, விட்டல் கெப்பாசிட்டினா என்ன, அதிகபட்சமும் உள்ள இழுத்து வெளில வரக்கூடிய சுவாசத்தோட அளவு மெஷர் பண்றத அதுக்கு விட்டல் கெப்பாசிட்டி அப்படின்றத நம்ம சொல்றோம். சரி, இதுக்கான ஆன்சர் அதான் இப்போ பேர் சொல்லிட்டு அதிகபட்சமா உள்ள இழுத்து வெளியில வரக்கூடிய மொத்த அந்த சுவாசத்தோட அளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆப்ஷன் பி டோட்டல் வால்யூம் பிளஸ் டைடல் வால்யூம் பிளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பிளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான சம் என்ன, எவ்வளோ கால்குலேஷன் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதில் இன்னும் தெளிவாக வந்து மொத்தமாக சொல்லக்கூடாதுன்றதால இப்படி சொல்கிறேன். மொத்தமாக சொன்னால் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிக்கும். அதை பிரித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். அடுத்த கொஸ்டின் நல்லா இருக்கணும், அப்போ எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தி வால்யூம் ஆஃப் ஏர் inhaled or exhaled during a normal breath is called. சாதாரண ஓய்வு நிலையில் ஒரு சுவாசத்தில் உள்ளே வெளியே செல்லும் காற்றின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 250 ml, ஆப்ஷன் பி 500 ml, ஆப்ஷன் சி 1000 ml, ஆப்ஷன் டி 1500 ml. 250 மில்லி லிட்டரா, 500 மில்லி லிட்டரா, 1000 மில்லி லிட்டரா, 1500 மில்லி லிட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாதாரண ஓய்வு நிலையில் ஒரு சுவாசத்தில் உள்ளே மற்றும் வெளியே செல்லும் காற்றின் அளவு எவ்வளோன்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் 500 ml அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி
500 ml அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர். இதில் வந்து அதிகபட்சமாக சுவாசிக்கக்கூடிய காற்றல் எவ்வளோ, அதிகபட்சமாக வெளியில் கூடிய காற்றல் எவ்வளோ, ரெசிடுவல் வால்யூ எவ்வளோ, டைடல் வால்யூ எவ்வளோ அப்படின்றதுலாம் தனித்தனியாக இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The volume of air remaining in the lungs after maximum expiration is called. நுரையீரலில் எப்போதும் எஞ்சியிருக்கும் காற்றின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். முன்னாடி 2 கொஸ்டினுக்கு முன்னாடியே இந்த பார்த்த கொஸ்டின்ல கரெக்டாக புரிஞ்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஆப்ஷன் ஏ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், ஆப்ஷன் பி எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், ஆப்ஷன் சி ரெசிடுவல் வால்யூம், ஆப்ஷன் டி டைடல் வால்யூம். ஐஆர்வி, இஆர்வி, ஆர்வி, டிவி, இதை ஷார்ட் ஃபார்ம் எதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஐஆர்வினா இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இஆர்வினா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், ஆர்வினா ரெசிடுவல் வால்யூம், டிவினா டைடல் வால்யூம். அதாவது நுரையீரலில் வந்து சுவாசத்தை உள்ளேயும் வெளியும் இழுக்கும் போது அந்த இடைப்பட்ட கேப்ல எப்பவுமே உள்ள நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்றை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா ரெசிடுவல் வால்யூம், தேங்கி இருக்கும், காற்றோட அளவு எஞ்சி இருக்கும், தேங்கி இருக்கும், மீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதோட அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதான் ரெசிடுவல் வால்யூம். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதோட வால்யூம் என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டால் ரெசிடுவல் வால்யூம் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். An increase in carbon dioxide concentration in blood gases. இரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு சுவாச மையத்தை தூண்டும் முக்கிய விளைவு என்ன? இரத்தத்தில் CO2 சுவாச மையத்தை என்ன தூண்டும் முக்கிய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிக்ரீஸ் இன் ரெசிபிரேட்டரி ரேட், ஆப்ஷன் பி இன்க்ரீஸ் இன் ரெசிபிரேட்டரி ரேட், ஆப்ஷன் சி கார்டியாக் அரெஸ்ட், ஆப்ஷன் டி டிக்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர். சுவாச வீதம் குறையுமா, சுவாச வீதம் அதிகரிக்குமா, இதய துடிப்பு நிற்குமா, இரத்த அழுத்தம் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி CO2 வந்து நம்ம பிளட்ல வந்து ரத்தத்துல கலந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா அதுக்கான ஆக்சிஜன் போகணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கிறனால சுவாச வீதம் தான் நம்மளுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும். இதை கொஞ்சம் யோசிச்சு நம்மளா படிக்கவே தேவையில்லை, இதெல்லாம் யோசிச்சு போடக்கூடிய கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The primary site of gaseous exchange in the lungs is. சாதாரண நிலையில் நுரையீரலில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் முக்கிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிரான்ச்சஸ், ஆப்ஷன் பி லேர்னக்ஸ், ஆப்ஷன் சி அல்வியோலி, ஆப்ஷன் டி நேசல் கேவிட்டி. பிராங்கஸா குரல் வலையா, அல்வியோலையா, மூச்சுக்குழியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டா நோசு, பேனஸ், லேனக்ஸ், ட்ரக்கியா, பிராங்கியோ, பிராங்கியோலஸ், அல்வியோலை அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இதோட கடைசி பகுதியில் அதாவது நுரையீரலின் செயல்பாட்டு அழகு ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் லங்ஸ் அப்படின்னு கேட்டா நம்ம வந்து அல்வியோலைன்னு சொல்றோம். ஏன்? அங்கதான் வந்து சுவாசமானது எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அங்க இருந்து ரத்தத்துக்கு வந்து அந்த அல்வியோலை மூலயமா நம்ம ரத்தத்துல வாயு பரிமாற்றமானது நிகழுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் அல்வியோலை அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். அந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பேனஸ், லேனஸ், ட்ரக்கியா, பிராங்கியோலஸ், அல்வியோலை அப்படிங்கிறதா நம்மளோட ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் லங்ஸ். இந்த சீக்வன்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஆப்ஷன் சி அல்வியோலை அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். During exercise, respiratory rate increases mainly because. உடற்பயிற்சியின் போது சுவாச வீதம் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் எது, என்ன, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன் டிமாண்ட் டிக்ரீசஸ், ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் அண்ட் ஆக்சிஜன் டிமாண்ட் இன்க்ரீசஸ், ஆப்ஷன் சி பாடி டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், ஆப்ஷன் டி ஹார்ட் ரேட் டிக்ரீசஸ். ஆக்சிஜன் தேவை குறைவதாலா, CO2 உற்பத்தி மற்றும் ஆக்சிஜன் தேவை அதிகரிப்பதனாலா, உடல் வெப்பநிலை குறைவதன் காரணமாகவா, இதய துடிப்பு குறைவதனாலா? ஒரு உடற்பயிற்சி செய்யும் போது நம்மளுக்கு வந்து அங்கே உள்ள போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நம்ம வேகமாக இருக்கும், மூச்சு அதிகமாக உள்ள இழுத்துடும், நம்மளுக்கு தெரியும். அது ஏன் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய செல்களோட ஆக்டிவிட்டியும் வேகமாக இருக்கும், அதனால CO2 ஆனது அதிகமாக இருக்கும்.
அது ஆக்சிஜனான தேவை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் தான் அதுக்கான ரீசன். ஆப்ஷன் பி CO2 உற்பத்தி மற்றும் ஆக்சிஜன் தேவை அதிகரிப்பது தான் இதுக்கான முக்கிய காரணம். கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் அண்ட் ஆக்சிஜன் டிமாண்ட் இன்க்ரீசஸ் தேவையின் காரணமாக தான் அந்த சுவாசமானது அதிகரிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம். இன்றுடன் இன்றைய 10 வினாக்களானது முடிவடைந்தது. சரியாக பதிலளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் ஐக்கன் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் தகவலானது உங்களுக்கு வந்து சேரும். மேலும் இது போன்ற தொடர்ந்து நாங்கள் எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோக்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்து ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்களும் டெய்லி கன்சிஸ்டண்டாக ஒரு நாள் கூட காரணமெல்லாம் இப்போ நாங்கள்லாம் வெளியில் இருக்கிறோம், வேறு வேறு வேலைகளுக்கு வெளியில் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நாங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் இப்போ ஆரம்பத்தில் இருந்த ஆர்வம் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. அதை விட்டுறாதீங்க. நான் வியூஸ் இதில் எவ்வளோ நேரம் பார்த்துருக்கிறீங்கன்னு பார்க்கும்போது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கன்சிஸ்டண்ட்டான ஒரு இது வந்து குறைஞ்சிருக்குது. அப்படி விட்டுறாதீங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம். டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கான சிலபஸ் அப்டேட்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறது, சிலபஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த விஷயம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம். நீங்கள் அந்த டைமில் படிக்க முடியாது. படிக்கக்கூடிய நண்பர்கள் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. நாங்கள் சிறப்பாக செயல்பட காத்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் ஆர்வமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சேவையாக தான் செய்கிறோம். நீங்கள் ஆதரவளிக்கிறதும் உங்களோட ஆர்வம் தான் எங்களை அடுத்த முயற்சியாக உங்களுக்கு உங்களுடன் செயல்படுவதற்கு சிறப்பாக தூண்டும். உங்களுக்கு சேவை செய்ய காத்து கொண்டு இருக்கிறோம். ஆதரவளிக்கும் வரை சிறப்பாக செயல்படுவோம். நன்றி. வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து முன்னேறுவோம். வெற்றி நிச்சயம். தொடர்ந்து பயணிப்போம். வெற்றி பெறும் வரை வாழ்த்துக்கள். வெற்றி பெற நன்றி. வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்துள்ள சொல்லுங்கள். வணக்கம்.